திமுக அதிமுக கூட்டணி வரும்னு சொல்றாங்க. திமுக அதிமுக கூட்டணி வரும், வந்துருச்சு, சேர்ந்துட்டாங்க, பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ குதிரை பேர அரசியல் தான் போயிட்டு இருக்குது. கூட்டணின்றதை விட அவங்க எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒன்று போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கூட்டணி நீங்க போனீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்களா, நண்பா நண்பிகள் பார்த்தீங்களா, நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கல்ல அப்படின்னு என்ன ஒரு சாங்லாம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சு வைப்ஸ் போட்டு அதை கொச்சைப்படுத்தி விட்டு அதை ஆதாயம் படுத்தி விடுவார். திருச்சி அது வந்து செயற்கையாக வந்த தேர்தலில் அது இயற்கையாக தான் வருது. ஸோ அந்த இடத்துல இப்போ திமுக நிற்குதுன்னா அங்கே ரெட்டலில் போட்டி போட வேணாம். அதிமுக அங்கே நிற்குதுன்னா நாங்கள் அங்கே போட்டி போடல அப்படின்னாவ திமுக ஆதரவு கட்சிக்காரர்கள் இல்லை திமுக தொண்டர்கள் வந்து ரெட்டலைக்கு ஃபார் சேஞ்ச் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி அதிமுகவோட தொண்டர்கள் ஒரு சில இடத்துல திமுகவுக்கு வேணும்னா ஃபார் சேஞ்ச் ஓட்டு போடுவாங்க. தொண்டர்கள் கிட்ட அந்த மனநிலை வந்துருச்சு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, சேர்ந்துட்டாங்கல்ல தொண்டர்கள், புள்ளையார் சுழி போட்டுட்டாங்கல்ல தொண்டர்கள் சேர்ந்தாங்க, ஆனா தலைவர் சேரல. தலைவர் என்ன பண்ணாரு, நாம கட்டி போட்டு திருநெல்வேலி அல்வா குதிரை ஏமாத்தி போயிட்டாரு. சிபிஎம் சிபிஐ தலைவர் வீட்டுக்கு கூட போய் கதவு தட்டுங்க, சார் குதிரை பேர அரசியல் பண்றாங்க சார், ஜனநாயகம் நாசமா போகுது, அவங்களே வந்து ராஜினாமா பண்ணி அவங்களே திருப்பி வேற சின்னத்துல மாறி மாறி நின்னா அப்ப என்ன சார் இது? மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு, இதை நீங்க டிஃப்யூஸ் பண்ணனா திண்ணை பிரச்சாரம் குடும்ப பிரச்சாரம் தான் இது சரியா. இன்ஸ்டால வந்து போட்டுட்டு குழந்தைங்களை வந்து திருப்பியும் வாரியர்ஸ் ப்ளீஸ் டேக் பொசிஷன், மை டியர் நண்பா நண்பி ஸ்டீக் பை பொசிஷன், குட்டீஸ் செல்ல குட்டி ஸ்டீக் பிளே பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால மெசேஜ் போட்டு திருப்பி மறுபடியும் தாத்தா சொன்னாங்க, பாட்டி தாத்தாலாம் வந்து பேரா சொன்னாங்க, பேத்தி சொன்னான்னு சொல்லிட்டு மறுபடியும் மாட்டி. எடப்பாடி பழனிசாமி அந்த எம்எல்ஏ களவாடுறது, களவாணி, கூட்டு களவாணி, அதெல்லாம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பாசிச பாஜக பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு போய் அங்க சேர்ந்திருக்கிறாரு யாரு, அண்ணன் திருமாவளவன். கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாரு, கேவலப்படுத்தினாரு ஐயா விஜய். இன்னைக்கு ஐயா காதர் மொய்தீன் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஐயோமெல்லாம் இந்த தேர்தலில் திமுக சீட்டு கொடுக்கலன்னா அந்த கட்சியை தமிழ்நாட்டில இருந்து மறந்துருப்பாங்க. திமுக தோத்தவனா டசனா பேசுறீங்க. திமுக எதிர்த்து சூழ்நிலை அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல். பிஎம்கே கூட தாவேகா போகலாம். நிரந்தர நண்பர்களும் நிரந்தர அரசியல் எதுவும் இல்லை, யார் வேணா போவாங்க. இந்த ஆட்சியில எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. நம்ம குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க, அதற்கான விளக்கத்தை கொடுத்தா அடுத்த குற்றச்சாட்டு, அப்படி ஒரு அரசியல். என்ன மாதிரியான எஃபெக்டிவான அரசியல் இந்த தாவேகா அரசுக்கு கொடுக்குன்னு நம்புறாங்க. இந்த காஞ்சனாபை ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, என்ன கட்டிடாதீங்க, என் வேலை முடிஞ்ச உடனே நானே வந்து டபாக்குள்ள போயிடுறேன், அது வரல எனக்கு காலம் கொடுங்க, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. இந்த திமுக அதிமுக கூட்டணி ஒருவேளை அமைந்தா அது எப்படிதான் இருக்கும்? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக அதிமுக கூட்டணி வரும்னு சொல்றாங்க சார். திமுக அதிமுக கூட்டணி வரும், வந்துருச்சு, சேர்ந்துட்டாங்க, பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ குதிரை பேர அரசியல் தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி தேதியில் இப்போ இமீடியட்டாக தேர்தல் எங்கேயும் இல்லை, கண்ணுக்கு எதுல. ஒருவேளை வந்து கூட்டணின்றதை விட அவங்க எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒன்று போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கூட்டணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக ஒரு இடத்துல நிற்கிது, உதாரணத்துக்கு திருச்சி, அது வந்து செயற்கையாக வந்த தேர்தலில் அது இயற்கையாக தான் வருது. ஏன்னா முதலமைச்சர் 2 தொகுதியில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாதனால ராஜினாமா. ஸோ அந்த இடத்துல இப்போ திமுக நிற்கிதுன்னா அங்கே ரெட்டலில் போட்டி போட வேணாம். அதிமுக கிட்ட இருந்து சீட்டு வந்து குதிரை பேர அரசியலால் பாதிக்கப்படுது, இல்லை அவங்க போய் தாவே கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து திமுக சொல்லலாம், இது வந்து இயற்கையான ஒரு தேர்தல் கிடையாது, இது வந்து ஜனநாயகத்தில் ஒரு அசிங்கம். எங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து குதிரை பேர அரசியல் பண்ணோன்னு. எங்கள் குதிரை பேர அரசியலால் சட்டமன்றத்தில் வேகன்சி வந்திருக்கு, இதுக்கு நாங்கள் காரணமாக அதிமுகவை கேளுங்க. அதிமுக அங்கே நிற்கிதுன்னா நாங்கள் அங்கே போட்டி போடல அப்படின்னாவ திமுக ஆதரவு கட்சிக்காரர்கள் இல்லை திமுக தொண்டர்கள் வந்து ரெட்டலைக்கு ஃபார் சேஞ்ச் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி அதிமுகவோட தொண்டர்கள் ஒரு சில இடத்துல திமுகவுக்கு வேணும்னா ஃபார் சேஞ்ச் ஓட்டு போடுவாங்க. தொண்டர்கள் கிட்ட அந்த மனநிலை வந்துருச்சு. அதனால் தலைவர்கள் சேர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இதே வந்து அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, சேர்ந்துட்டாங்கல்ல தொண்டர்கள், புள்ளையார் சுழி போட்டுட்டாங்கல்ல, கொடி அசையுது, கொடி பறக்குது சொல்லி தொண்டர்கள் சேர்ந்தாங்க, ஆனால் தலைவர் சேரல. தலைவர் என்ன பண்ணார், நாம கட்டி போட்டு திருநெல்வேலி அல்வா குதிரை ஏமாத்திட்டு போயிட்டார். அதனால் தலைவர்களில் சேரணும்னு கிடையாது. இந்த செய்தி அம்பாசமுத்திரமா நாம் தமிழர் கட்சி சீமான் நிற்கிறாரு, பொது வேட்பாளர். திமுக பிடிக்குமா, எங்கே போடு, விவசாயியில் போடு. அதிமுக பிடிக்குமா, அதிமுக அழியக்கூடாதா, விவசாயியில் போடு. நாம் தமிழர் கட்சி அங்கேயே நிற்கிது.
போய் மரியாதை நிமித்தமாக கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கூட்டணி இல்லை, இந்த தொகுதியில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, அவர் ரொம்ப பில்டப் பண்ணுவார், அவர் வரமாட்டார். அவர் ஆதரவாக அடுத்த கட்ட தலைவர்லாம் இருப்பீங்க இல்லையா, போங்க போய் கேளுங்க, தப்பு கிடையாது. சிபிஎம் சிபிஐ தலைவர் வீட்டுக்கு கூட போய் கதவு தட்டுங்க. சார் குதிரை பேர அரசியல் பண்ணுறாங்க சார், ஜனநாயகம் நாசமாக போகுது, அவங்களே வந்து ராஜினாமா பண்ணி அவங்களே திருப்பி வேறு சின்னத்தில் மாறி மாறி நின்னா அப்போ என்ன சார் இது? நீங்கள் தனியாக போடலைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு அந்த இடத்துல ஆதரவு கொடுங்க. நீங்கள் வேட்பாளர் போட்டிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் போடலைன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் எங்கள் கூட கூட்டணி சொல்ல வேணாம், எங்கள் கூட வர வேணாம், ஆதரவுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு தொகுதியில் கம்யூனிஸ்ட் வீடு எத்தனை தெரியும்ல, வீடு வீடாக போய் ஓட்டு கேளுங்க. அது பண்ணாவே போதும். கூட்டணின்றதுலாம் தேவையில்லை. கூட்டணி நீங்கள் போனீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்களா, நண்பா நண்பிகள் பார்த்தீங்களா, நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கல்ல அப்படின்னு எதனா ஒரு சாங்கெல்லாம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சு வைப்ஸ் போட்டு அதை கொச்சைப்படுத்தி விட்டு அதை ஆதாயப்படுத்தி விடுவார். அவருக்கு உங்களார விட வசீகரம் ஜாஸ்தி. எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக போனால் என்ன சொல்லுவாங்க, இது விஜய் சார் போனால் ஓ விஜய் சார். ஸ்டாலின் போகிறாரு, நான் தாங்க திருச்சி கிழக்கில் தம்பி மகேஷ் நிற்கிறாப்பில், ஓட்டு போடுங்க, வணக்கம் தளபதி, வணக்கம் தலைவரை, போட்டுருவோம், உங்களுக்கு தான் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டு போனவுடனே விசிலுக்கு போட்டு போயிடுவாங்க. இதே விஜய் சார் திருச்சி கிழக்கில் போனால், சார் ஜோசப் விஜய் சார், மீ எபினேசர், மீ ஜஸ்டின் மணிகண்டன், மீ என் ஒய்ஃபை வந்து பிரசில்லா ஜெபராஜ், எல்லாரும் உங்களுக்கு தான் போடுறோம், அது இப்படி விட்டுருவோம் அப்படி பேசுவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, செல்ஃபி புள்ள போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஜனங்களை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடவே கூடாது. இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அதிமுக குடும்பம் எது, அதிமுக கட்சிக்காரங்க எது, திமுக குடும்பம் எது, திமுக கட்சி ஓட்டு எது, அதை ஜீரோயின் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி, சேலத்துலையா இல்லை கோயம்புத்தூர்லேயும் தெரியல, திருப்பூரான்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல அதிமுக மாவட்ட செயலர் ஒருத்தர் பேசியிருப்பார். ஃபஸ்ட்டு கட்சி ஓட்டு எதுன்னு தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஓட்டை பேசும், வீட்டில் பேசும். அந்த மாதிரி ஒரு திண்ணை பிரச்சாரம் வீடு வீடு, அதாவது ஐயா அன்புமணி மருத்துவர் ராமதாஸ் சொல்வார், இதை நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணனா திண்ணை பிரச்சாரம் குடும்ப பிரச்சாரம் தான் இது சரியாகும். இல்லைன்னா இன்ஸ்டாவில் வந்து போட்டுட்டு திருப்பியும் மறுபடியும் குழந்தைங்களை வந்து திருப்பியும் வாரியர்ஸ் ப்ளீஸ் டேக் பொசிஷன், மை டியர் நண்பா நண்பி ஸ்டீக் பை பொசிஷன், குட்டீஸ் செல்லக்குட்டி ஸ்டீக் பை பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டு திருப்பி மறுபடியும் தாத்தா சொன்னாங்க, பாட்டி தாத்தாலாம் வந்து பேரா சொன்னா பேத்தி சொன்னான்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டு. கூட்டணி வைக்க வேண்டியதில்லை, அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு போனாவே இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த எம்எல்ஏ களவாடுறது, களவாணி, கூட்டு களவாணி, அதெல்லாம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த திமுக நிலைப்பாட்டில் அவர் இல்லை, அதிமுக வந்து திமுக தீய சக்தி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் உப்பு இருக்குதுன்னு ஒரு பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி அவர் சமீபத்தில் சொன்ன கருத்து, ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா, இதெல்லாம் ஒரு இணக்கமான ஒரு நிலையை வெளிப்படுத்துதுல்ல. அது இல்லைங்க, இணக்கன்றதை விட சூழ்நிலைங்க. இப்போ பாசிச பாஜக பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி போய் அங்கே சேர்ந்துருக்கிறாரு யார், அண்ணன் திருமாவளவன். கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியில் இருந்தவங்களெல்லாம் கிண்டல் பண்ணார், கேவலப்படுத்தினார் ஐயா விஜய். இன்றைக்கி ஐயா காதர் மொய்தீன் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஐயோமெல்லாம் இந்த தேர்தலில் திமுக சீட்டு கொடுக்கலன்னா அந்த கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து மறந்துருப்பாங்க. இப்போ திமுக கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ஜெயிக்க வச்சு பண்ணதுக்கப்புறம் அவர் போய் அங்கே சேர்ந்துட்டு விஜய் நல்லா பண்ணுறாரு, என்ன நல்லா பண்ணுறாரு, ஒரு மாதத்தில் என்ன நல்லா பண்ணிட்டாரு, ஒரு மாதத்தில் நான் 1500 எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தாங்களா, இல்லை 2500 கொடுத்தாங்களா, இல்லை ஒரு மாதத்துலேருந்து பிறந்தவொடனே குழந்தைங்களாம் மோதிரம் போட்டு விட்டாங்களா, இல்லை 6 சிலிண்டர் வாரம் ஒரு சிலிண்டர் வந்து வீட்டில் அடுக்கி வச்சுட்டாங்களா, இல்லை 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீ எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படி எதுனா கொடுத்தாங்களா 500 யூனிட்டுக்குன்னு, என்ன அப்படி நல்லா பண்ணுறாரு. அவங்க பத்திரிகையாளர் இப்போ சந்திக்கிறதுலன்னு நினைக்கிறேன் சமீபமாக. ஐயோம்பல் ஏன் நீங்கள் தான் வாரம் பாராட்டி பேசுவீங்களே, ஏன் பேச வேண்டியதானே. அப்புறம் ஐயா வைகோ கூட்டணி கட்சிகளை அப்படி கேவலமாக நடத்துனாங்க. எப்படி கேவலத்தை 4 வருஷம் 5 வருஷம் ரசிப்பீங்களா நீங்கள்? சுயமரியாதை இருந்து தான் நான் இருந்தேன், எதுக்கு சுயமரியாதை இழந்து இருக்கணும்? யார் எதுக்கு சொன்னது? ஏன்னா நீங்கள் குழந்தையா இல்லை உங்களை கதவு தாப்பல் போட்டு யாருன்னா வச்சுக்கினாங்களா, பத்திரமா பூட்டி வச்சுட்டாங்களா? இப்போ எல்லாம் திமுக தோத்தவொன்னா டசனாக பேசுகிறீங்க. திமுக எதிர்த்து கூட்டணியில் இருந்தவங்க மக்கள் சார்ந்த பிரச்சனை கூட பேசலையே. வேங்கை வயலுக்கு பேசலை, அஜித் அடித்து சாவப்பட்டப்போ பேசலை, குதிரை ஓட்டுறவன ஒருத்தனை கூட்டின்னு போய் போலீஸ் அடின்னு அடித்து சாவ வச்சாங்க அப்போ பேசலை. ஆனால் பெண்டிக்ஸு ஜெரால்டுக்கு ஒண்டி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு ஒண்டி அப்போ திமுக கூட்டின்னு இருந்தோம் வக்கனையாக பேசுனீங்க.
கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு நீங்களாம் என்ன பேசுனீங்க? அப்போ கூட்டணியில் இருந்தால் அமுக்கமாக குவைட்டாக இருக்க தெரியுது. ஆனால் அந்த விஷயத்தில் அவரோட நேர்மையை பாராட்டுன்னு அவர் சொல்லிட்டார், கூட்டணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி பேசுவேன்ட்டார். அப்போ இப்போ தாவேகா பண்ணக்கூடிய தப்புகள்லாம் 2031 அப்புறம் பேசுவாங்க வைகோ. சூழ்நிலை அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல். அப்படி அவங்கெல்லாம் சேரும்போது இப்போ இவங்க சேர்ந்தா என்ன தப்பு? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஆகாது. பிசிகா இருக்கிற இடத்துல பாமக சேராது. பிசிகா தாவேகானா பாமக எங்கே இருக்கணும்? ஏதோ ஒரு திராவிட கட்சி தான், ஒன்று அதிமுக இல்லை திமுக. இப்போ அதிமுகவோட இருக்குது. ஒரு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் காமன். அதுதான் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு, பொது வேட்பாளர் போடுங்கன்ட்டாரு. அப்புறம் என்ன? அப்போ தான் புரிதல் இருக்குல்ல. ஆனால் டேட்டு பாராச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. பிஎம்கே கூட தாவேகா போகலாம். நிரந்தர நண்பர்களும் நிரந்தர அரசியல் எதிரியும் இல்லை, யார் வேணால் போவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் சொல்லலாம். இன்றைக்கி தேதியில் இது ஒரு நல்ல அரசியலாக என் பார்வைக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ தினகரன் கூட சொன்னார்ல சார், இது ஒரு 35% ஓட்டு இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு, அதை மட்டுப்படுத்துறதுக்கு, இல்லை அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து தான் ஆகணும், கிரவுண்ட் லெவலில் அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த திமுக அதிமுக கூட்டணி ஒருவேளை அமைந்தால் அது எப்படி தான் இருக்கும்? இல்லைங்க, அது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த கட்சி தொண்டர்கள் கிட்ட இருக்குது. இப்போ இந்த வாட்டி இதுக்கப்புறம்லாம் வந்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து அப்படிலாம் பணத்தெல்லாம் விரயமாக்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அது வந்து புத்திசாலித்தனமான விஷயமா இருக்காது. இப்போ திமுகவும் வேட்பாளர் போட்டு அதிமுகவும் வேட்பாளர் அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கப்புறம் தோக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் திருப்பி மட்டும் ரெட்டலை ஓட்டு ரெட்டலைக்கு போவோம், உதயசூரியன் ஓட்டு உதயசூரியனுக்கு போவோம். இது ரெண்டும் போகும்போது விசில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஓட்டுக்கு செலவு பண்ணுறது கூட தயாராக இருக்கலாம். ஏன்னா இப்போ விஜயபாஸ்கர் சார்ஸ்லாம் அங்கே போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி பண்ணணும்லாம் தெரியும், பிளான்லாம் தெரியும். அநேகமாக ஐயா எஸ்பி வேலுமணியும் போய் சீக்கிரமாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சேரும்போது அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணுன்றது தெரியும். அந்த அரசியல் அவங்க பண்ணும்போது ஆளாளுக்கு வேட்பாளர் போட்டால் அடிபட்டு போயிடும். அப்போது இன்னொன்று ஜனங்க எப்பயுமே என்னென்னா, அது இடைத்தேர்தலாம் ரூலிங் பார்ட்டி தானே ஜெயிக்கணும் அப்படின்னு, அது ஜெயிக்குதோ இல்லை இவங்களே எல்லாம் பாராட்டி பேச ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டிடிவி தினகரன் அவர் சொல்கிற மாதிரி ஒரு சில புரிதல், ஒரு சில கணக்குகள் அங்கே கீழ் லெவலில் அதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் செட் ஆகும். பாஜக இது வரைக்கும் அமைதியாக இருக்குது, என்ன திட்டத்தில் இருக்குது, என்ன மாதிரி தமிழ்நாட்டை அணுகுதுன்னு ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார். இது வரைக்கும் எந்த விதமான அரசியல் நிலைப்பாடும் பாஜக தரப்புலேருந்து எடுத்த மாதிரி தெரியலையே. அதுக்கு பேர் வந்து வெயிட் அண்ட் சி. அதாவது எப்படின்னா, அவங்க தப்பு பண்ணோன்னா பார்த்துக்கலாம். இப்போ பாஜகவுக்கு இமீடியட் தேவை எதுவும் கிடையாது. அவங்க அங்கே திரிணாமுல் காங்கிரஸை ஒடிச்சிக்கிட்டு, சரி இப்போது எத்தனை வாஷிங் மிஷின் தான் அவங்க டெண்டர் எடுப்பாங்க? அவங்களோட வாஷிங் மிஷினே ஃபுல் டைம் டைட்டாக ஓடினுது. இப்போ இது புதுசாக இப்போ தான் இங்கே வாஷிங் மிஷின் வந்துருக்குது. அதனால் பாஜக இப்போதைக்கு இமீடியட்டாக தலையிடுற மாதிரி தெரியல. ஒருவேளை பாஜக இதில் தலையிடலாம் வேணாம். பாஜகவோட செல்ல துறைகள் இருக்குது இல்லையா, அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸு, சிபிஐ, இந்த மாதிரி ஒரு 4 துறை 4 ரெய்டு விட்டாங்கனாலுமே யார் யாரெல்லாம் தாவேகளை போய் சேர்றாங்களோ சேர்றவங்க போது 4 ரெய்டு விட்டாமல் அப்புறம் யாரும் போய் சேர மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. அதனால் பாஜக இப்போ தலையிடுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து 2029 தேர்தல் கிட்ட வரும்போது எதனா வேலைகள் வந்து அவங்க அரசியல் ரீதியாக எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர்கள் கேள்வி கேட்குறாங்க, அது ஓகே, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் இந்த திருமாவளவன் அவருடைய கருத்து, அது ஒரு மாதிரி குழப்பத்தில் பேசுகிறாரா, இல்லை அரசியல் வியூகமா? இந்த தாவேக்காக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சிகள் நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தீங்க, இவங்களோட நிலைப்பாடு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளான மாதிரியே ஒரு தன்மை இருக்குது. அது எனக்கு சிக்கல் மாதிரிலாம் தெரியலையே, நல்லா சாலிடாக ஸ்ட்ராங்காக. அது வியாபாரம் எங்கள் அரசியல் வியாபாரன்றது நான் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அதை ஒரு வியாபாரமாக பார்க்க மாட்டீங்க. கூட்டணியில் போய் ஐயூபல் சேர்ந்தார், என்ன கட்சிது அவருக்கு? அமைச்சரவையில் பங்கு கட்சிது இல்லையா? அவங்களோட ஆசை நிறைவேறிச்சு இல்லை, ஏதோ ஒன்று அடைஞ்சிருக்காங்கல்ல, ஒரு பதவி கிடைச்சிருக்குல்ல. ஒரு பதவி அரசியலை கூட பாருங்கள், வியாபார அரசியல் இல்லைன்னா ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லை, பதவிகள் கிடைக்குது. இப்போ இன்றைக்கி கூட வந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கோரிக்கை வச்சுருக்கேன், யார்? முதல்வர் சிபாரிசுக்கு வராதிங்க. இப்போ பதவி கிடைக்குது இல்லையா? பதவி எதுக்கு கிடைக்குது? பதவி வந்தால் பணம் வரும், பணம் வந்தால் செல்வம் வரும், செல்வம் வந்தால் ஆடம்பரம் வரும், ஆடம்பரம் வந்தால் அகம்பாகம் வரும், அகம்பாகம் வந்தால் போகிறவங்களாம் கேவலமாக நடத்துத்தோம். இதுதான் அந்த சைக்கிள். அதனால் அது வந்து அவங்க வந்து இதை நோக்க மையமாக வச்சு தான் அது போகுது. இது வரைக்கும் இந்த ஆட்சியில் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. நம்ம குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க, அதற்கான விளக்கத்தை கொடுத்தா அடுத்த குற்றச்சாட்டு, அப்படி ஒரு அரசியல். எந்த விதமான கேள்விகள், மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த விதமான பதில் இது வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கல. இப்படியான ஆட்சி நகருது. கரூர் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது, இவர் ஒரு புதிய கருத்தை ஒன்று சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான எஃபெக்டிவான அரசியலை இந்த தாவேக்கா அரசுக்கு கொடுக்குன்னு நம்புறாங்க? இல்லை, தாவேக்கா அரசுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க. என்னதான் எதிர்கட்சிகள் கரூரில் வந்து உண்மையை சொன்னாலும் பிரச்சனை பண்ணாலும் விஜய் சார் வந்து அதெல்லாம்
தாண்டி கடந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட வசீகரம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கேடயமாக இருக்குது. விஜய் சாரை எதிர்த்து எதனா ஒரு சில விஷயங்கள் சொன்னால் கூட அதை நம்புறதுக்கிறோ ஏற்றுக்கிறோ அந்த மனநிலையில் இன்னும் பொதுமக்கள் வரல. அவங்களுக்கு கரண்ட்டு கட்டாகி, அவங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி, அவங்க சொத்து வரியெல்லாம் அதிகமாக கட்டிக்கிட்டு, காவல்துறை போதிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு சரியாக பாதுகாக்காமல் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதுவும் சில வாரங்கள் சில மாதங்கள் ஆகும், அது சில வருடங்கள் கூட ஆகும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களால அதை கணிக்க முடியும். இதுக்கு இப்போ வந்து அதுக்குன்னு எதிர்கட்சிகள் அதை பேசாமல் விட முடியாது. இப்போ குதிரை பேர அரசியல்ன்றது அது வெளிப்படையாக தெரியுது. மக்கள் வந்து அவங்க குதிரை பேர அரசியல் பண்ணிடுற நமக்கு என்னப்பா, அது என்ன மாதிரி ஒரு கேவலமான தாக்கத்தை உருவாக்குன்ற அளவுக்கு அது சிந்தனை கிடையாது. இப்போது அந்த பதவிக்காக ராஜினாமா பண்ணுறாங்க, திருப்பியும் மறுபடியும் தேர்தல் வைக்கும்போது செலவு, மறுபடியும் டபுள் செலவு. இப்போ டபுள் செலவு போட்டு அந்த பணத்தை எடுத்தவங்க அவங்களுக்கு என்ன வேண்டுதல்ல, எத்தனை வந்து சில பல கோடிகள் அரசியலில் சும்மா விடணும். இப்போ எதற்காக இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது? ஏன் விஜயண்ணாக்கு தான் 118 இருக்கே, அது ஒன்றும் கலைக்க மாட்டோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு வெளியிலேருந்து சொல்கிறாங்க. போதாக்கரைக்கு அதிமுகலேருந்து ஒரு 4 பேர் வேறு ராஜினாமா பண்ணாங்க. அப்புறம் ஏன் திரும்பி எல்லாரும் வந்து ராஜினாமா பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு எத்தனை பேர் பொதுமக்கள் அந்த சிந்தனை அவங்களுக்கு வரப்போகுது. அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய் சார் வந்து பெரம்பூர் போனார், லைவ் போட்டால் அப்படி பார்க்குறது, அந்த மனநிலை என்பது அது மாறிவிட்டது. அப்போ அந்த அரசியல் வந்து அரசியல் படுத்தலை. நீங்கள் பொழுதுக்கும் வந்து திமுகவுக்கு வேண்டப்பட்ட தொலைக்காட்சியிலலாம் வந்து விஜய் சார் படமாக போட்டு நீங்களே ஃபண்டிங்லாம் பண்ணி சினிமா கலாச்சாரத்தை வளர்த்து விட்டுட்டு இப்போ வந்து இது குத்துதே கொடை தானே. இது வந்து இட் வில் டேக் சம் டைம். அது கொஞ்சம் மாதங்கள் ஆனதுக்கு பிறகு தான் அது அந்த பாப்புலாரிட்டி குறையும். இது இந்த காஞ்சனாபை மாரி, இந்த காஞ்சனாபை ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்னை கட்டிடாதீங்க, என் வேலை முடிஞ்சவுடனே நானே வந்து டபாக்குள்ளே போயிடுறேன், நானே வந்து அமைதியாகிடுறேன், அது வரலும் எனக்கு காலம் கொடுங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு என்னோட. அதாவது விஜய் அவர்களை முதலமைச்சராக பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு இதை செய்வார் அதை செய்வார் நம்புகிறாங்க. இந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பொய்க்கும். உதாரணத்துக்கு நிறைய பெண்கள் மனுவோடு நிற்கிறாங்க, விஜய் சார் வாங்குவார், குடும்பத்தில் இது ஒரு பிரச்சனை, இது தீர்ப்பார், வேலை இல்லை இது சேர்ப்பார், கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்து படுக்கையாக இருக்கார், ஏதோ ஒரு வழிகாட்டுவார். நிறைய பேர் மனுவோடு நிற்கிறாங்க. மனுவெலாம் வாங்குறது கிடையாது, பார்க்கவே இல்லை. இதே எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் கசைக்கு தூக்கி போட்டு போயிடும். எல்லாம் ஒரு ஆள் காலிலேருந்து நிற்கிறோம்ப்பா, மனு கூட வாங்க போட்டாருப்பா. இதே ஸ்டாலின் தான் வந்துட்டார், இவர் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. எங்கே தந்தார் விடியல்? ஒன்றும் இல்லை. இதுக்கு காலையிலேருந்து நிற்கிறோம். இவரெலாம் வந்து ஜெயிச்சு வந்து என்ன பண்ண போகிறாரு கேட்பாங்க. ஆனால் விஜய் சர்மா அழகாக இருக்கார், இப்போ தான் பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நீங்கள் எதுக்கு நீங்கிறீங்களா? வேலை இல்லை. சரி வேலை இல்லை, மனு கூட அல்ல, அதை வாங்கலை, விஜய் தான் வாங்கலை, அதனால் என்ன, அப்படி ஒரு மனநிலை. அது போக தான் தெரியும். இப்போ இடைத்தேர்தல் அது நடக்குமா நடக்காதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் கூட கரூரில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் குறித்து பேசி அந்த இடைத்தேர்தலுடைய பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறாரு. திமுக அதிமுக கூட்டணி வரும்னு முன்பே கணிக்கிறாரு. எப்படி போகும் சார் இந்த அரசியல் போக்கு? இல்லை, அரசியல் போக்கு வந்து இப்போதைக்கு தற்போது தாவேகாக்கு சார்பாக தான் போகும், தாவேகாக்கு பலம் படுத்துகிற மாதிரி தான் போய் கொண்டு இருக்குது. அந்த ட்ரஜெக்ஷன் வந்து இமீடியட்டாக மாறாது. ஏன்னா இது வந்து ஒரு 30-40 வருஷம் இருந்த திராவிட கட்சிகள் மேலே இருந்த கோபம், அவங்க பண்ண ஊழல், அவங்க பண்ண குடும்ப அரசியல், அவங்க பண்ண அந்த மடைமாற்று அரசியல், அதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு. அதில் பாஜகவோட அந்த கூட்டணி, பாஜகவோட நிலைப்பாடு, காங்கிரஸோட தமிழ்நாட்டில் முதுகுல குத்துன அரசியல், அதுவும் அதில் சேரும். அது எல்லாமே வந்து திராவிட கட்சிகளை பாதிச்சிச்சு. ஆனால் தாவேக்கா வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து அறுவடை. இன்னும் அது புரிகிற மாதிரி சொன்னோன்னா, கமல் சார், விஜயகாந்த் சார், அதுக்கப்புறம் வேறு யாருன்னா வரமாட்டாங்களா, மூப்பனார், அப்புறம் வைகோ அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் மாற்றுன்னு வந்தவங்கலாம் யாரும் வெளியில் பெருசாக வர முடியல. இந்த 2 பேரை வந்து உடைக்க முடியல. அதை உடைச்சது வந்து விஜய் சார் தான். அதனால் அந்த பாப்புலாரிட்டி வந்து இம்மீடியட்டாக டவுன் ஆகாது. ஆன்டி இன்கம்பன்சி இட் வில் டேக் டைம். அது போக தான் அது வரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.